அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுடைய தரிசனம் செய்வதும் கிரிவலம் செல்வதும் விசேஷமானதாக இருக்கிறது மக்களிடத்தில். மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கிறது. திங்களை முடி மீதும் சூடியவருக்கும் முழுமதி ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது இதனால் தான் சிறப்பாயிற்று. ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமி மிக அருகில் வந்து தனது முழு ஒளியை பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் சாஸ்திரங்கள். பொதுவாக என்ன கூறுகிறது என்றால், பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுடைய தரிசனம் செய்வது சிறப்பம்சம், கிரிவலம் செல்வது விசேஷமானது. மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் மட்டும் அவ்வளவு சிறப்பாகும். தட்சனின் மகள்கள், அதாவது 27 பேரையும் சமமான அன்புடன் பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான். ஆனால் 27 மனைவிகளுள் ரோஹிணியிடம் மட்டும்தான் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திர பகவான். இதனால் மற்றவர்கள் தட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி அழுதனர். வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனின் உடல் தேயட்டும் என சாபம் அளிக்கிறார். அந்த இடத்தில் மருமகன் என்று கூட வாராமல் இவ்வாறு ஒரு சாபத்தை வழங்கி விடுகிறார். மாமனார் தட்சன் அளித்த சாபத்தால் சந்திரனின் ஒவ்வொரு கலையாக தேய துவங்கியது. ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதனால் திங்களூரில் சிவபெருமானை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் தட்சன். சந்திரனும் திங்களூர் வந்து பரம்பொருள் சிவபெருமானை நோக்கி கடும் ஸ்தவம் செய்கிறார். ஆனால் அதற்குள் சந்திரனின் மேனி ஒரு நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து 3 கலைகள் மட்டுமே மிச்சம் இருந்தது. அந்த நேரத்தில் சந்திரன் முன் தோன்றினார் பரம்பொருள் சிவபெருமான். அவன் மீது மனமிறங்கி அந்த நிறையை தனது தலையில் சூடிக்கொண்டார் பரம்பொருள் சிவபெருமான். திரும்ப பெற்றாலும் முழு பொழிவுடன் வருடத்தின் ஒரு நாள், அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும். மற்ற நாட்களில் சந்திரன் ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது எப்போது நடக்கும், சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் பரம்பொருள் சிவபெருமான். திங்களை முடி மீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரும் நாள் சிறப்பு வழிபாடு செய்வது இதனால் தான் சிறப்பாயிற்று. அதாவது பௌர்ணமி தினத்தில் பரம்பொருள் சிவபெருமானை சந்திர பகவான் ஒளிரும் இந்த அற்புத நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பம்சமாகும். நவகிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்குரிய தானியம் அரிசி. இதனால் சந்திரன் முழு பொழிவுடன் பெற்று ஒளிரும் ஐப்பசி மாதத்தில் பரம்பொருள் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பும். அதிலும் முழுமதி நிறைந்த இந்த அமாவாசை நாளிற்கு 15 நாட்கள் கழிந்த அமாவாசையும் அடுத்த 5 நாட்கள் கழிந்து வருகின்ற இந்த பௌர்ணமி தினத்தில் சிறப்பு அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு அம்சமாகும். முக்கியமாக ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு கண்டிப்பாக அன்னாபிஷேகம் செய்யும் வழக்கத்தை முனிவர்கள்தான் கொண்டு வந்தனர். பொதுவாகவே பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் அபிஷேக பிரியன் என்று அனைவராலும் சொல்வார்கள். அவருக்கு 16 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது என்பது சாலச் சிறப்பு. இதில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. இவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படும் அன்னாபிஷேகம். ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அத்தனை பொறுத்தே அவனுடைய குணம் மற்றும் மனம் அமையும் என்கின்றது உபநிதிகள். அத்தகைய சிறப்பு அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்து சகல விதமான நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரும் இந்த அன்னாபிஷேகம். அவ்வளவு சிறப்பு அம்சமான இந்த அன்னாபிஷேகத்தை இந்த பௌர்ணமி நாட்கள் செய்யப்படும் போது மாபெரும் சிறப்பம்சத்தை கொடுக்க வல்லது. அம்மாவின் அன்பை உணர்த்துவதில் உணவுக்கு முக்கிய பங்கு. உணவும் மன உணர்வுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. உணவே நம் மன உணர்வாக மாறுகிறது. மற்றவர் கொடுத்ததை சாப்பிடும் போது சிலர் இது எங்கள் அம்மா சமைத்த மாதிரியே இருக்கிறது என சொல்வதுண்டு. அன்னையோடு அறுசுவை உண்போம் என அம்மாவின் அருமையை சொல்கிறது பன்னிதார். இதனடியில் அம்மையாப்பாராக வீற்றிருந்து உலகை காக்கும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுகிறோம். ஐப்பசி மாத பௌர்ணமி என்று உச்சிகால பூஜையின் போது இதை நடத்துவர்.
அன்னம் பரபிரம்ம சுரூபம் என சோற்றை கடவுளின் வடிவமாக போற்றுவார். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள சிவலிங்கம், அதாவது பிரகதீஸ்வரர், உலகிலேயே பெரிய லிங்கமாகும். 6 அடி உயரமும் 54 அடி சுற்றளவும் கொண்ட ஆவுடையார் 13 அடி உயரமும் 23 அடி சுற்றளவும் உள்ள லிங்க என தனித்தனி கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கத்தை சுற்றி வர தேவையான இடம் கருவறை சுற்றி உள்ளது. வாசல் வழியாக திரியும் சிவலிங்கத்தின் அளவு 1/3 மட்டுமே. அபிஷேக ஆராதனை வசதிக்கு இருபுறம் படிகள் உள்ளன. ஐப்பசி பௌர்ணமி என்று 100 மூட்டை அரிசியை சமைத்து சோறாக்கி அபிஷேகம் செய்வதால் மலை போல சோறு சிவலிங்கத்திற்கு சுற்றி நிரம்பிவிடும். படியளக்கும் பரம்பொருள் சிவனாருக்கு இவரை தரிசிக்க வாழ்வு வளம் பெறும். ஐப்பசி மாதத்தில் செருகின்ற இந்த அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாட்களில் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமானை நினைத்து வழிபடுபவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்பது முக்கியத்துவம். பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக இருக்கிறது. அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கு அமுது படைக்கும் விழாதான் அன்னாபிஷேகம். சிவன் பிரம்ம ரூபி, அவரது மெய்யன்பர்கள் பிரதி பிரம்ம ரூபிகள். பிரம்ம திருப்தி அடைந்தால் பிரதிபிம்பம் திருப்தி பெறும். அனைவருக்கும் அன்னம் பாலிக்கும் அந்த அன்னபூரணியை தனது வாம பாகத்திலேயே கொண்ட அந்த மாதொரு பாகனை அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகில் பஞ்சம் வராது என்பது உண்மையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.